ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ரவை போண்டா தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரவை இதில் இப்போ ஒரு கப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு டம்ளர் ரவை. இதில் கோதுமை மிக்ஸ் பண்ண போகிறீங்களா? அது லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். சரியா சார்? தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. சும்மா இது மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப அதிகமாகிட வேண்டாம் தண்ணி. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது வந்து எவ்வளோ பதத்துக்கு பிசைஞ்சிக்கினா போதும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊறட்டும். அது வந்து 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் இது ஊறிச்சுன்னா 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது வந்து சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அப்போ தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தயிர் சாதத்துக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த போண்டா நீங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? செஞ்சுருக்கேன், 2 முறை செஞ்சுருக்கேன். கோதுமை போண்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. கோதுமை போண்டா நான் இது செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோதுமை போண்டா அடிக்கடி நம்ம செய்வோம். இது வந்துட்டு நான் 2 முறை தான் செஞ்சுருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம வெங்காயம் டைம் பார்த்துக்கோ. 7 o'clock ஆகுது. 10 நிமிஷம் வரட்டும். எத்தனை வெங்காயம் அறியணும்? நம்ம விருப்பம் தான், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சரி, இஞ்சி கட் பண்ணுறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு ஆல்ரெடி. ஏன்னா பிரியாணிக்கு செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் போடுறீங்க? பூண்டெல்லாம் போட மாட்டேன். இஞ்சி, பச்சை மிளகாய். இஞ்சி வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து டீ டைமுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, டீ டைம் ஸ்நாக்ஸ். டீ டைம் அப்போ போண்டா சாப்பிட்றது. டீ குடிச்சிட்டே போண்டா சாப்பிட்றதா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதனால தான் கேட்டேன். டீ அவ்வளோவா குடிக்க மாட்டோம். நான் குடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறேன். சரி, ஓகே. பச்சை மிளகாவும் பொடியாக ஷாப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். சரியா? சரி, போதும். இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. சரியா? இதில் வந்து நான் இப்போ 2 ஸ்பூனு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிர் 2 ஸ்பூன் போடணும். இப்போ வந்து இதில் தயிர் போட்டுக்கலாம். நம்ம ஆப்போசோட மாவும் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா தயிர் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் போட்டுருக்கேன் தயிர் இதில். சரியா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அந்த பிசைஞ்சிக்கலாம் போட்டு எல்லாத்தையும். இது வந்து வடை மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. சரியா? எவ்வளோ ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா இப்படி கட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து எண்ணெய் இருக்காது. செம வாசனை வருது. சீரகம், இஞ்செல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் போட்டிருக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தயிர் அதிகமாக போட்டிருக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் தயிர் போட்டிருக்கிறதுனால. சோடா மாவு போட்டிருக்கீங்களா? இது சோடா மாவு போடல, தயிர் போட்டதுனால நம்ம அதுக்கு தேவை கிடையாது. சரி, ஓகே. சோடா மாவு போட்டால் நமக்கு டேஸ்ட் அந்தளவு வராது. தயிர் போட்டால் தான் டேஸ்ட் வரும். சரி, இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாமா? அப்படியே இருக்கட்டும். என்ன ஆச்சு இப்போது? எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் காயணும். காஞ்சிச்சா? காஞ்சிச்சு. இப்போ போட்டுக்கலாமா? இது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போட வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப காஞ்சிச்சுன்னா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம்.
இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். கண்டிப்பாக சொல்லுவாங்க. வெந்துச்சா? இல்லை இல்லை நான் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகலை. இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரமேவா? ஆமாம், பச்சை மிளகா தான், வேறு எதுவும் போடல. இஞ்சி சீரகம், இஞ்சி கூட காரம் தான். ம். சரி வெந்துருச்சு, எடுக்க போகிறோம். ஆ வெந்துச்சா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். ம். சரி இது எடுத்துக்கலாம், வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஆ சரி ஓகே. நார்மல் கோதுமை மாவு போண்டாவை விட இது நல்லாயிருக்கும் டேஸ்ட். எப்பவுமே கோதுமை மாவு போண்டா தானே சாப்பிடுவோம், ம். அதை விட இது நல்லாயிருக்கும். அது கோதுமை போண்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும்ல? இல்லை, அது கூட நம்ம சோட்டா மாவு போட்டோம்னா சாஃப்டாக தான் இருக்கும். ம். இது நல்லாயிருக்கும். ரவன்றதுனால சாஃப்டாக இருக்குமா? இது சாப்பிட்ருக்கேன், ஞாபகம் இல்லையா? மறந்துடுச்சு. போரூரில் இருந்துமே ம். அப்போ நான் செஞ்சுருக்கேன், 2 முறை செஞ்சுருக்கேன். ம். போரூரில் இருக்கும்போது இங்கே வந்து இதெல்லாம் வச்சேன். ஓ ஓகே, 2வது முறையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க போண்டா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு ரவா போண்டா போட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.